எல்லோருக்கும் வணக்கம். இது அறுசுவை நேரம். சுத்த சைவம், தெவிட்டாத சுவை. இன்னைக்கு உங்களுக்கு முதல் செக்மெண்டான தினசரி சமையல நான் செஞ்சு காமிக்க போகிறது சுலப முறை கொத்தமல்லி தொக்கு. சுலப முறையில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தர போகிறேன். அதுக்கு முதல்ல இருக்க என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். சுலப முறை கொத்தமல்லி தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி தழை 1 கட்டு, புளி பேஸ்ட் 25 கிராம், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1½ டேபிள் ஸ்பூன், வெல்லத்துருவல் சிறிதளவு, வறுத்த கடுகு வெந்தயத்தூள் 1½ டீஸ்பூன், தாளிப்பதற்கு தேவையான கடுகு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1/4 கப். இப்போ இன்க்ரீடியன்ஸ் என்ன நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ இதுக்கு வந்து கொத்தமல்லி தழையை நல்லா ஆஞ்சிட்டு கடைசியாக இருக்கிற வேரை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காம்பு இருக்கணும். காம்பை வந்து இருக்கிறப்பயே நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. காம்பு தான் அதுக்கு நல்ல ருசி. இதுக்கு நான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ரெடியாக வந்து புளி பேஸ்ட் கிடைக்குது. இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு லெமன் சைஸ்ட் இல்லைன்னா பெரிய லெமன் சைஸ்டு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதோடு வந்து சிவப்பு மிளகாயும் போட்டு ஊற வைக்கலாம், இல்லைன்னா வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு முக்கியமாக நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறது ஒரு மைக்ரோவேவ் அவன் செய்முறை. மைக்ரோவேவ் அவனில் எப்படி வந்து ஒரு தொக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த கொத்தமல்லி தழையை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு லேசாக அரைச்சிக்கலாம். அதிகம் தண்ணி விட வேண்டாம். மைக்ரோவேவ் அவனில் வந்து ரொம்ப தளர இருக்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிங்கன்னா தான் வந்து சீக்கிரமாக வேலை முடியும். இந்த காம்பு தான் நல்ல வாசனை. காம்போடு சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தொக்கு வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் இலசான காம்பாக இருந்தால் நல்லது. ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் புளியை ஊற வச்சுருந்தீங்கன்னாக்கா புளியும் அதோட சிவப்பு மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுருந்தீங்கன்னா அதையும் இதோடய சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் இது புளி பேஸ்ட் எடுக்கிறதுனால புளி பேஸ்ட்டை இதிலே போட்டு ஒரு தடவை திருப்பி எடுத்துடலாம். தேவையான அளவு போட்டுக்கலாங்க. அதாவது ஒரு சிலருக்கு வந்து அதை எவ்வளோ புளிப்பு சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரமாக இருக்கணும். ஆனால் மைக்ரோவேவில் வந்து உப்பு முதலே போட்டக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போடணும். முதலே சேர்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். அதனால் குறைச்சி சேர்க்கலாம். காரமும் வந்து எப்பவும் போடுறதை விட இதில் வந்து குறைச்சி தான் சேர்க்கணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சா அது மைக்ரோவேவில் வேகிறப்போ காரம் அதிகமாகிடும். இப்போ இதை வந்து ஒரு தடவை திருப்பி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட வெல்லத்தை கூட இதிலேயே போட்டுடலாம். ஒரே ஒரு தடவை லேசாக திருப்பி. இப்போ இதை அரைச்சி வச்சாச்சு. கொஞ்சம் 1-2 கொத்தமல்லி அப்படியே இருந்தாக்க பரவாயில்ல, அது நல்ல ருசியாக இருக்குங்க. இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது நேரடியாக மைக்ரோவேவ் அவன் பாத்திரத்தையும் எடுக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி கழுவின தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் நேரம் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். பொதுவாக வந்து நம்ம ரெகுலராக தொக்கு பண்ணுறதா இருந்தால் வானலியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதும் கடுகு பெருங்காயத்தூள் தாளிச்சிட்டு விருப்பப்பட்ட வெந்தயமும் சேர்த்துட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் அரைச்ச விதை சேர்ப்போம். அரைச்ச விதை சேர்த்தா கூட நீங்கள் வந்து உப்பு சேர்த்து கலந்தீங்கன்னாக்க ரொம்ப வந்து அப்படியே கொதிக்கிறப்ப மேலெல்லாம் தெரிக்கும். அதனால் 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. காரமும் எவ்வளோ போடுறீங்களோ அதில் பாதி அளவு சேர்த்தா போதுமானது. எப்போவுமே வந்து உப்பை வந்து கடைசியில் தான் சேர்க்கணும். இதில் அதே மாதிரி எண்ணெயும் முதல்ல சேர்க்கக்கூடாது, கடைசியில் சேர்க்கணும். எஸ்பெஷலி இந்த மாதிரி தொக்கு, ஹல்வா, ஸ்வீட்ஸ் ரொம்ப நேரம் அடுப்பில் நம்ம நின்று கிளற விஷயங்கள் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் நம்ம பண்ணிடலாம். இப்போ இதில் இந்த சின்ன சின்ன டிப்ஸு தான் முக்கியம். நான் இதில் உப்பு சேர்க்கலை, இதை அரைச்ச விழுது. இதை வந்து இந்த பவுல் வந்து மைக்ரோவேவ் ப்ரூஃப் பவுலாக இருக்கணுங்க.
எந்த பவுல்னா அந்த பவுலில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு பாத்திரங்கள் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ணுறப்ப மைக்ரோவேவ் ப்ரூஃப் பிளாஸ்டிக்னு இருக்கும், அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். தண்ணி வந்து 100 டிகிரி சென்டிகிரேட்டில் வந்து பாயில் ஆகுங்க. அதே நேரம் ஆயில் பார்த்திங்கன்னா 350 டிகிரி வரைக்கும் போகும். அதனால் வந்து நம்ம அந்த பாத்திரங்கள் வந்து அந்த அளவு தான் சூட தாங்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கழுவின தண்ணியை ஊற்றிக்கிறேன். அதுவும் நம்ம இந்த மாதிரி புளியை சேர்த்து அரைச்சிங்கன்னா சீக்கிரம் பண்ணிடலாம், புளி பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போ இது வந்து லேசாக கலந்து விட்டுட்டு இப்போ இது மைக்ரோவேவ் அவனில் வைக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து இப்போ கெட்டியாக இருக்கிறப்ப மூடி வேக வைக்கலாம், இல்லைன்னா இப்படியே திறந்து வச்சிங்கனாலே போதுமானது. 2-3 மினிட்ஸில் வந்து இது வச்சு எடுத்திங்கனாலே போதுமானதும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எண்ணெயும் உப்பும் சேர்க்குறோம். இப்போ இதை வந்து உள்ளே வைக்கிறேன். இப்போ இதை வந்து மைக்ரோவேவ் அவனில் வைக்கிறப்ப நடு மத்தியில் வைக்கக்கூடாதுங்க, இந்த சுழலும் தட்டில் கொஞ்சம் ஓரமாக வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனாக வந்து அது வந்து வேவ்ஸ் வந்து பெனிட்ரேட் ஆகும். இப்போ இதை பாருங்கள், இது திறந்து இந்த மாதிரி வைக்கலாம். நடு மத்தியில் இல்லாமல் கொஞ்சம் இந்த சுழலும் தட்டில் கொஞ்சம் ஓரமாக தொட்டுட்டு இருக்கிற மாதிரி. இப்போ இதை வந்து எந்த அளவு நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ இதை வந்து மைக்ரோ பவர் ஹை, அதாவது 100% பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த 100% பவர் வரும். நீங்கள் வந்து 3 நிமிஷம் வச்சுருக்கேன், ஏன்னா இதை வந்து திக்காக அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் வந்து அதிகப்படியான நேரம் வைக்க வேண்டியதில்லை. இது வேகிறதுக்குள்ளார உங்களுக்கு வந்து இந்த கடுகு வெந்தயம் எப்படி வறுக்கணும்னு சொல்கிறேன். கடுகை வந்து நீங்கள் வெறும் வானொலி முதல்ல சூடானதுக்கப்புறம் போடுங்க. அதை போட்டுட்டு ரொம்ப வந்து வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லேசாக அது கொஞ்சம் வெள்ளையாகும், லேசாக நிறம் மாறும் பாருங்கள், அந்த மாதிரி நேரத்தில் வறுத்து எடுத்துடணும். அதே நேரம் நல்லா வந்து சூடான வானிலையில் வெந்தயத்தை சேர்த்துருங்க. வெந்தயத்தை சேர்த்துட்டு அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியட், ஒரே நிமிஷத்தில் வறுபட்டுரும். அதையும் வறுத்து எடுத்துருங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கொஞ்சமாக நம்ம வறுக்கிறப்போ மிக்சியில் பொடி பண்ண முடியாது. ரெண்டையும் தனித்தனியாக வறுத்துட்டு ஒன்றா பொடி பண்ணலாம். இந்த மாதிரி வறுத்து செஞ்ச பொடி இப்படி இருக்குது. இப்போ இதை வந்து நான் வந்து 3 மினிட்ஸ் வச்சேங்க. நல்லா திக்காக பேஸ்ட் இருக்கிறப்ப இந்த 3 மினிட்ஸே போதுமானதாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து அது வெந்து, அதாவது அந்த நம்ம வச்ச டைம் பார்த்திங்கன்னா அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பீப் சவுண்டு கிடைக்கும். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா வந்து ஒரு மாதிரி ஷைனிங் இருக்குது, திக்காக இருக்குது, வெந்துருச்சு. இப்போ இதோட உப்பு சேர்க்க போகிறேன். இந்த புளிப்புக்கும் காரத்துக்கும் தகுந்த மாதிரி தான் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து கலந்துட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் அதிகப்படியான எண்ணெய் தேவையில்லைங்க, மறுபடியும் தாளிக்கிறதுக்கு தனியாக சேர்க்க போகிறேன். இது கரெக்டாக அந்த ஈரம் இல்லாமல் இருக்கிறப்ப தான் வந்து எண்ணெய் சேர்க்கணும், முதலையே சேர்க்கக்கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரம் குவான்டிட்டி நம்ம எந்த அளவு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டைம். எந்த அளவு தண்ணீர் பதம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டைம். நான் சொல்லிட்டு வீட்டில் 3 மினிட்ஸ் வச்சேன் வேகலை மேடம் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்கள் மைக்ரோவேவ் அவனுக்கு தகுந்த மாதிரியும் 900 வாட்ஸ் பவர் இருக்கும், 1000, 1200 அப்படி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து நேரம் வித்தியாசப்படும். இப்போ இது இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு குறைவாக வச்சு எடுத்தாலே போதுமானது. நான் வச்ச நேரம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ எடுத்து பார்க்கலாம். ஏன்னா அந்த முடியிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை வரும். நல்ல வாசனை வந்துச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஷைன் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த தொக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கடுகு பொடி, வெந்தயப்பொடி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த அளவுக்கு வந்து 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். இந்த வெளியில் எடுத்ததுக்கப்புறமா அந்த மைக்ரோவேவனுடைய அந்த வேவ்ஸ் இன்னும் இருக்குங்க, அது சப்சைட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் அவசரப்பட்டு எடுத்து வாயில் போட்டுறாதீங்க. இப்போ இதுக்கு வந்து கடுகு மட்டும் தாளிக்கிறதுல வந்து வெளியில் தான் தாளிக்க போகிறேன். அது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இதுலேயே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதில் கொட்டிடலாம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாங்க. இதை வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஆனாலும் கெடாது, நல்லாயிருக்கும். இதுலேயே பெருங்காயத்தூள் சேர்த்துறேன்.
மற்ற ஊறுகாய் மாதிரி இல்லைங்க. இந்த மாதிரி தொக்கு வந்து அந்த உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். இதை வந்து சின்ன குழந்தைங்க கூட விரும்புவாங்க. இட்லியிலேருந்து, தோசையிலேருந்து, பல விதமாக குழிப்பணியாரத்துலேருந்து, முறுக்கு வகைகள் வந்து எதுக்கு வேணால் இது வந்து தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ கரெக்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு. மைக்ரோவேவ் அவனில் இந்த மாதிரி தொக்கு செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செய்யலாம். செய்கிறது ரொம்ப சுலபம். அதையும் இன்னும் சுலபமாக்குற மாதிரி நான் உங்களுக்கு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஜெயா டிவியின் அறுசுவை நேரத்தில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவியின் அறுசுவை நேரம். இப்போ அடுத்த செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் இட்லி பேட்டர், அதாவது இட்லி மாவு கொஞ்சமாக மிச்சம் இருக்கிறப்ப அது எப்படி வேறு டிஃபனாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்க போகிறேன். இட்லி ஜவ்வரிசி குழிப்பணியாரம், இட்லி ஜவ்வரிசி ஊத்தப்பம். செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி மாவு விரும்பும் அளவு, 1½ டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி வேக வைத்தது, மிக பொடியாக அரிந்து வதக்கிய காய்கறிகள் தேவையான அளவு, எண்ணெய் விரும்பும் அளவு, காய்கறி சேர்த்த ஜவ்வரிசி ஊத்தப்பம் குழிப்பணியாரம். இது எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக நம்ம வீடுங்களில் பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு அரைச்சோன்னே இன்றைக்கி இட்லி வைப்போம், மறுநாளைக்கு தோசை செய்வோம், அதுக்கடுத்த நாள் கொஞ்சமாக மாவு வச்சிருக்கோம். நிறைய பேர் வீட்டில் வந்து குழிப்பணியாரம் செய்கிறது ஒரு பழக்கமாகவே இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்து என்ன பண்ணுவோம், அந்த மிச்சம் இருக்கிற மாவுலேயே ராத்திரியே ஊற வச்சா மறுநாள் வந்து ஜவ்வரிசி பணியாரமாக நம்ம வந்து குழிப்பணியார கல்லில் ஊற்ற முடியும், இல்லை ஊத்தப்பமாக பண்ணலாம். இது ஆரோக்கிய சமையல் அப்படிங்கிறப்ப நான் வந்து எப்போவுமே ஆரோக்கியத்தை பற்றி நிறைய பேசுகிறது பழக்கம் இல்லைங்களா. நம்ம நாட்டில் இருக்கிற இட்லி தோசை மாதிரி ஆரோக்கியமான உணவு வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம காம்பினேஷன் கொடுக்குறோம். புழுங்கல் அரிசி, உளுத்தம்பருப்பு. புழுங்கல் அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட், ஓரளவுக்கு ப்ரோட்டீன், அது மட்டும் இல்லை முக்கியமான பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் இருக்குது. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வெஜிடபிள்ஸ் வேணுமோ அவ்வளோ அளவு சேர்க்கலாங்க. பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வேக வச்ச ஜவ்வரிசி இது இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து ஓவர் சாப்பிட்டா இல்லாமல் ஒரு கரெக்டான பதத்துக்கு இருக்கணும். நீங்கள் இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாக்கா எப்போ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து போட்டு கலந்தாச்சு. ஜவ்வரிசி சேர்க்குறப்ப அதுவே சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு வந்து சமையல் சோடா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டிய வேலை இல்லை. இதோட இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வதக்கி வச்சுருக்கேன். அதிகப்படியான காய்கறிகள் சேர்த்திங்கன்னா ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அதே நேரம் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க பழைய அதாவது அந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மறுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் இன்டெரக்டாக இந்த மாதிரி டிஷ்ஷஸில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்து அவங்க சாப்பிடுவாங்க. பொரியல் மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. குழம்புல இருக்கிற தானா எனக்கு வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனால் டிஃபன் வெரைட்டிஸில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எப்படியெல்லாம் வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுமோ அப்படி சேர்க்கலாம். சட்னியில் சேர்க்கலாம், இந்த மாதிரியெல்லாம் சேர்க்கலாம். சேர்க்குறப்ப டெஃபினட்டாக வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க. இந்த ஜவ்வரிசி சேர்க்குறப்ப நம்ம வந்து சமையல் சோடாவே சேர்க்க வேண்டாம். அதில் இருக்கிற முக்கியமான பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் வந்து அழிஞ்சிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது வந்து எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 விதமாகவும் வந்து சின்ன சின்ன ஊத்தப்பமாகவும் ஊற்றலாம், இதையே வந்து குழிப்பணியார கல்லிலே ஊற்றலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஊத்தப்பம் ஊற்றுற மாதிரி இருப்பேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாவுலேருந்து எடுத்துகிட்டு இந்த குழியில் ஒவ்வொன்றையும் வந்து இப்படி வைக்கிறப்ப நம்மளுக்கு ஈவன் சைஸாக இருக்கும். அவ்வளோதான். இந்த பக்கம் மூடி வைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் குழிப்பணியார கல்லில் எண்ணெய் விட்டு அதுலேயும் மேலே வரைக்கும் சேர்க்கணும். அதுதான் முக்கியம். எப்போ இதில் போடுறப்போ மேலே குழி நிரம்புற அளவுக்கு ஊற்றுங்க.
எப்போவுமே குழி பணியாரம் சுடுறப்ப மூடி வச்சுட்டு சுடுங்க. அப்போ தான் கீழ்பாகம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு அந்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திருப்பி போடணும். குழந்தைங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் விடலாம், பெரியவங்களுக்கு வேணுன்னா எண்ணெய் அதிகம் இல்லாமையே நல்லாயிருக்கும். இந்த பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இதுக்கு வந்து எங்கள் விருப்பப்பட்ட புதினா கொத்தமல்லி சட்னி கொடுக்கலாம். தக்காளி சட்னி, அதாவது தேங்காய் சட்னிலேயே வெங்காயம் தக்காளி வதக்கி சேர்க்குற அந்த சிகப்பு சட்னி கொடுக்கலாம். அதாவது க்ரீன் சட்னி, ஒயிட் சட்னி, ரெட் சட்னி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது எது வேணால் கொடுக்கலாங்க, சூட்டபுளாக இருக்கும். இதை வந்து ஈவன் லஞ்ச் பாக்ஸில் வந்து குழந்தைங்களுக்கு உங்களால் அன்றைக்கி ரைஸ் செய்ய முடியல, டிஃபன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும். மத்தியானம் வரைக்கும் அவங்க வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது திருப்பி விட்றப்ப பார்த்தீங்கன்னா மேல் பாகத்தில் வந்து ரொம்ப பச்சையாக மாவு இல்லாமல் வெந்திருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, மேடம் வந்து நான் ஊற்றுனாக்கா வந்து அதாவது ரவுண்டாக வர மாட்டேங்குது, மேல் பாகம் ஃப்ளாட்டாக வந்துடுது அப்படிம்பாங்க. அதாவது மேலே வரைக்கும் மாவு ஊற்றணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ லெஃப்ட் ஒரு இட்லி மாவை வச்சுட்டு நம்ம வந்து 2 டிஷ் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதை கற்றுக்கிட்டீங்க, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஜெயா டிவியின் அறுசுவை நேரத்தில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவியின் அறுசுவை நேரம். இப்போ இந்த டிஷ்ஷை நீங்கள் பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். முதல்ல செஞ்ச கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்ண சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு கட்டு கொத்தமல்லிக்கு அந்த புளி பேஸ்ட்டோட தகுந்த அளவு மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக வெல்லமும் கலந்துட்டு மைக்ரோவேவ் அவன் பாத்திரத்தில் போட்டு அதை மைக்ரோ பவர் ஹையில் 3 நிமிஷம் வச்சு எடுக்கணும். அதோட அதுக்கு தகுந்த அளவு உப்பு, கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு கலந்துட்டு மறுபடியும் மைக்ரோ பவர் ஹையில் 1 நிமிஷம் வச்சு எடுக்கணும். கடைசியாக வந்து நம்ம கடுகுத்தூளும் வெந்தயத்தூளும் கலந்ததை வந்து சேர்த்துடணும். கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு தாளிச்சிட்டு அதோட பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதில் கலந்துட்டாக்க உங்களுடைய கொத்தமல்லி தொக்கு நிமிடங்களில் தயார். அடுத்தது நம்ம பார்த்தது காய்கறி சேர்த்த ஜவ்வரிசி குழிப்பணியாரம் ஊத்தப்பம். இட்லி மாவு கொஞ்சம் புளிச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இட்லி மாவோட வந்து வேக வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கணும், வதக்கிய காய்கறிகள் சேர்த்துக்கணும். இதை வந்து சின்ன சின்ன ஊத்தப்பமாக வச்சுட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் சுட்டு எடுத்துகிட்டு பரிமாறலாம். குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதில் மேலே வரைக்கும் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு சுடுங்க. நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு பரிமாறினா மிக ருசியாக இருக்கும். இன்றைக்கி அறுசுவை நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் 2 டிஷ் கற்றுக்கிட்டீங்க. கொத்தமல்லி தொக்கு, ஜவ்வரிசி குழிப்பணியாரம், ஊத்தப்பம். இது 2 வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சமையலறை சந்தேகங்கள். இன்றைக்கி திண்டிவனத்துலேருந்து தவசி அப்படிங்கிறவங்க ஒரு இமெயில் மூலமாக அவருடைய சந்தேகத்தை எழுதி அமைச்சிருக்காங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து கீரையை சாப்பிட மாட்டேங்கிறாங்க மேடம், எந்த அளவுக்கு வந்து கீரை வந்து வித்தியாசமாக எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறது பழக்கங்க. சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து எப்படியெல்லாம் கீரையை சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து நம்ம வந்து பொரியலாக தொகையலாக நம்மளுடைய எப்போதும் பண்ணுற வதக்கல் அது மட்டும் இல்லை மசியல் இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னாக்க கீரையை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவில் சேர்த்து கொஞ்சம் உப்பு
காரம் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு மெல்லிசா சப்பாத்தி மாதிரி பண்ணி சுட்டு கொடுத்தாக்க கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாலக்கீரை அந்த மாதிரி கீரை இருந்ததுனாக்கா நீங்கள் வதக்கி அரைச்சிட்டு சேர்க்கலாம். அதையே வந்து இட்லி மாவில் தோசை மாவில் கலந்துட்டு ஒரு லைட் க்ரீன் கலர்லையும் ஊற்றி தரலாம். இதையே வந்து கட்லெட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். விதவிதமான கட்லெட் செஞ்சு தரலாம். அந்த கீரையே வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு எப்போதும் பண்ணுற கட்லெட் மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டும் பண்ணலாம். இல்லைனா வந்து கடலைப்பருப்போ துவரம்பருப்போ அதை சேர்த்து அதை ஊற வச்சு அதை அரைச்சிட்டு இதோட சேர்த்துட்டு அதையும் கட்லெட் பண்ணலாம். கொஞ்சம் பிரெட் தூளை சேர்த்திங்கனால நல்லா வரும். இந்த மாதிரி வந்து பலவிதமான கீரையும் வித்தியாசமாக நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். அது தவிர நீங்கள் வந்து ராஜ்மா மசாலா சன்னா மசாலா அந்த மாதிரி செய்கிறப்போ அதோடையும் சேர்த்து செஞ்சிட்டிங்கன்னா அவங்க கட்டாயம் வந்து அதை வந்து தனியாக பிரித்து எடுக்க முடியாது. அதை வந்து அப்படியே சேர்த்து சாப்பிட்ருவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து கீரை சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். அந்த குழந்தைங்களுக்கு கீரையை விதவிதமாக சமைக்கலாம், வித்தியாசப்படுத்தி கொடுக்கலாம். அது ஒரு ஆர்ட்டு. தொடர்ந்து நம்மளுடைய அரிசி நேரம் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பலவிதமான டிஷ்ஷஸ், அதாவது வித்தியாசமாக எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே அரிசி நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.